சோறு போடுமா? புள்ளியே இல்லை, பையன் சொல்லணும், பையனே இல்லை. நம்ம கூட சகோதரன் நம்ம அவனாக தான் சோறு போடுவானா, இல்லை ஆதரவாக இருப்பானா, அப்படிலாம் உன் எண்ணம் ஓடி போச்சு. இதுக்கு மேலே நம்ம என்னத்துக்கு வாழ போகிறோம்? பேசாத போய் என்ன செத்தலாமா அப்படிலாம் முடிவுலாம் எடுத்து நிறைய எல்லாம் அடிபட்டு வந்துட்டேன். இருக்கா வாய்த்தா செத்து பொறுத்தா சொல்லுங்க, வாய்த்தார சொல்லுங்க. அவன் கூட அப்படிதானே ஓடிச்சு. 2 கட்டுமனையில் உண்மையா பொய்யான்னு சொல்லு. எத்தனை கட்டுமனை மீன் சொல்லுங்க. இன்னொரு கட்டுமனை நோய்ச்சி வெளியே வந்து உனக்கு ஒரு கட்டுமனை இன்னொரு இடத்துல போய் நோய்ஞ்சி வெளியே வந்திய யோசனை பண்ணி இப்ப சொல்லு. நான் கேட்க பிடிக்கிற மாதிரி இதை பிடிச்சோம் அதை பிடிக்க மாட்டேன்னா எங்க போய் நோய்ஞ்சி வெளியே வந்த? இல்ல இல்ல கட்டுமனைனா வீடு, வீடு கடை தொழில் என் கணக்கு அப்படி வந்து வித்துட்டு வந்து அதுதான் நான் குடிக்கிறேன். அவனை கூட்டு உட்கார அவன் மண்ணில ஏறணும். சம்சாரம் இல்ல புரியல. அதாவது 2வது தரம் வச்சுக்கீங்களா அப்படின்னு சொல்ல வரீங்களான்னு நினைச்சிட்டீங்களா? ஜாதகமே நான் பார்த்துருவேன். என்னுடைய தொழில் அப்படி, என்னுடைய கணக்கு அப்படி, ஆறுதல் குறி சொல்லிட்டு போறவன் என் தெய்வம் அப்படி கிடையாது. புரியுதா? என் தெய்வம் இந்த கணக்கு அவன் மண்டையில் இப்படி இருக்குது, அவன் தலையத்தில் இப்படி இருக்குது, அவன் ஜாதகத்தில் இப்படி இருக்குது. என்னால் இந்த பிரச்சனை அந்த சொல்லு. அவன் இருக்கா இல்லைன்னு அவன் கேட்கறானா, நம்புறானா, நம்பலையா, இருக்குது சொல்லிட்டு போ அப்படின்னு என் சொல்ற தெய்வம் எனக்கு அப்படி வழிவிடு. எப்படி என் தெய்வம் இந்நாளுக்கு இன்னொரு பிரச்சனை தான் போய் சொல்றான். அவன் இருக்குதா இல்லையான்னு சொல்றானா, நேராக கேள்றா அப்படின்னு ஒரு என் தெய்வம். நான் கேட்பேன், சொல்ல வேண்டியதே சொல்லுவேன். அது நீ முடிவு எடுக்கணும். கரெக்டா? இப்போ எவ்வளோ மாறின? சொல்லுப்பா. 2 வீடு. அப்போ நான் என்ன சொன்னேன்? நான் ஒரே வீட்டுல சரி கொடுங்க. இப்போ என்ன ரொம்ப நான் சொன்னேன். அதாவது அம்மா இருந்த வீட்டில் அப்படியே இருந்துக்கிறாங்க. தெளிவாக தானே கேட்குறான். சொல்லு. இப்போ நான் ஒரு வீட்டு தான் குடும்பம் இருந்தேன்னா அப்போ நான் போய் சொல்லிட்டேனா, தம்பி நான் குடிக்கிறேன், நான் போய் பேசிட்டேன். கரெக்டா? கரெக்டா பொய்யா? அப்படி நீ வைக வா, நான் இருக்கு இல்லைன்னு சொல்றேன் பாரு. ஏற்கனவே ஒரு பொண்ணால ஒரு பாதிப்பு வந்துச்சா? எப்ப வந்துச்சு? ஏன் நானே கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிலாம் போய் அப்புறமா நீ கல்யாணம் பண்ணிக்கின கைதட்டுங்க, கைதட்டுங்க. பார்க்காதான் இருக்க மாட்டேன், எல்லாத்தையும் பார்ப்பேன். 4 பேருக்கு முன்னாடி நான் எப்படி 4 பேர் முன்னாடி மனசு விட்டு எப்படி சொல்றது எனக்கு வெக்கமா இல்லைன்னு கோச்சப்படாத. என்கிட்ட வந்தா இதுதான் கைது கத்தி வந்தாலும் அந்த கத்தி வெளியே எடுக்கிறதுக்கு என்னால் முடியும், தடுக்கவும் முடியும். உனக்கு இன்னைக்கு திருப்பி போடுறாங்க தூக்கம்.